மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இன்றைய விருந்தினர் பகுதியூடாக நாங்கள் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அதிக சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று சொல்லலாம். காரணம், வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருப்பதை தாண்டி வாய்ப்புகளை, நாங்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகளை நாங்களே தேடிக்கொண்டு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலம் எங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அப்படி வெளிப்படுத்த தெரிந்த இரண்டு இளைஞர்கள், அல்லது இவர்களை கலைஞர்கள் என்று சொல்வதையும் பார்க்க வீரர்கள் என்று சொல்லலாம், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் இதுவரை நாங்கள் இணைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய விருந்தினர் பகுதியூடாக நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் பிரசாந்த் and வணக்கம் சேஷா. Welcome. Did I pronounce your name properly? Sasha. Jasha, okay. கொனிஃபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத நாடுகளை சார்ந்த அல்லது இனங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு உதைப்பந்தாட்ட உலகக்கிண்ண விளையாட்டுப் போட்டி என்று சொல்லலாம். ஆக அந்த அமைப்பை சார்ந்து இம்முறை நடாத்தவிருக்கின்ற உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி தொடர்பான விடயங்களை இன்று நாங்கள் கலந்து பேசிக்கொள்வதற்காக இந்த இருவரையும் அழைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் எங்களுடைய தமிழீழம் சார்ந்த ஒரு அணியை பிரதிநிதித்துவப்படுத்துபவராக அல்லது அதில் விளையாடுபவராக இருக்கின்றார். அடுத்தவர் அந்த அமைப்பை சார்ந்தவர், அந்த அமைப்பின் செயலாளர் அல்லது அதனை உருவாக்கிய நபர்களில் ஒருவராக இருக்கின்றார். நேரடியாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பிரசாந்த், முதலாவது சொல்லுங்க, உங்களுடைய அணியின் பெயர் என்ன? தமிழீழம். தமிழீழம், ஓகே. எப்படி உணர்றீங்க இப்படி ஒரு பேரில் நாங்கள் ஒரு அணிக்காண்டி எங்களுக்கான்ற ஒரு நாடு இல்லாமல் போனாலும் ஒரு வேர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லுவார்கள். ஏன்னா நிச்சயமாக ஒவ்வொருடைய மனதங்களிலும் எங்களுடைய தாய்மண் என்பது எங்களுக்கு என்றுமே ஒரு நிலையான ஒரு விடயம். ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்த பெயருக்காக நீங்கள் விளையாடுகிறீர்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஸ்ரீலங்கானியில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு டீமுக்காக விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை. எங்களை ஜேசி, எங்களோட ஃப்ளாக் எங்களை நெஞ்சுக்கு மேலே இருக்குது. அதை பார்த்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு பெருமை. வெளிநாட்டு ஆக்கள் தமிழீழம் நேஷனல் டீம் ஒன்று இருக்குன்னு பார்த்து அவையும் பெருமைப்படலாம். ஸோ எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். சரி, உங்களோட சேர்ந்து வேறு என்னென்ன தமிழ் அணிகள் விளையாடுகின்றார்கள்? இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கணுமா? இப்போ நாங்கள் பாரிஸ்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம், இத்தாலியிலேருந்து வந்திருக்கிறோம், ஹோலண்ட்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்கணும், கனடாலேருந்து வந்திருக்கணும், சுவிஸ்லேருந்து வந்திருக்கணும், லண்டன்லேருந்து வந்திருக்கணும், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கணும். அண்ட் ஐ ஹோப் வேறு நாட்டிலிருந்தும் பிளேயர்ஸ் எடுப்போம். எத்தனை இது நினைக்கிறேன் 3வது வருடமாக நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியில், அந்த உதைப்பந்தாட்ட உலகக்கிண்ண போட்டியில் கலந்து கொள்ள போகிறீர்கள். வேர்ல்ட் கப் இந்த வருஷம் மூன்றாவது தடவை. இதுக்கு முன்னுக்கு 2 தடவை விளையாடின அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. ஹலோ, நான் ஒருக்கா தான் விளையாடி இருக்கிறேன். அந்த 2014 நாங்கள் ஸ்வீடனில் விளையாடினாங்கள். இட் வாஸ் அ வெரி குட் டூர்னமெண்ட். எப்படி சொல்கிறது, எங்களை ஒரு தமிழகத்துக்கு ஒரு ஹை லெவலில் கொண்டு போயிருக்கணும். கணக்கான பிளேயர்ஸோட கணக்கான டீமோட பீட் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஃபஷனல் டீமோட விளையாடிருக்கிறோம். சில பேர் ஸ்டார்ஸ் வந்திருக்கிறோம் விளையாடுறதுக்கு. அவையோட நாங்கள் விளையாடி எங்களுக்கும் ஒரு பெருமை. இந்த கொனிஃபால நாங்கள் தமிழீழம் ஒரு நல்ல பேர் கொண்டு வரலாம்னு ஒரு முயற்சி. அதான் எங்களுக்கு இப்போ இந்த கொனிஃபா, இந்த வேர்ல்ட் கப், இந்த டூர்னமெண்ட் விளையாடுறதுக்கு மிக ஆசைப்படுறோம். நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது செயலாளரிடம் நேரடியாக கேட்கலாம். First of all, thank you so much for create something like this to encourage and give a chance to the players like him and the others who don't have the country or who don't have the platform to explore their talents. So tell us about this CONIFA, what is about and what is the purpose for this association? First of all, thank you for having me, and thank TIFA to be a member. For us, it's very important to show that nations are not necessarily states where you can put a boundary on. So this is why we founded CONIFA. We want that people represent what they feel part of, not what passport they have. It's just a piece of paper. So if you feel Tamil-Ilam, but you do have a French passport or German, you should represent Tamil-Ilam on a national stage, on an international stage. And we think that football is the perfect tool to do so, because it's a very peaceful environment. You always meet under the rules of fair play.
and you really make friends from all over the world. So we really create bridges. In this tournament, we will have players from 5 different continents for the first time, and we just bring them together from all over the world, which is absolutely amazing. And that's what CONIFA is all about, after all. அதாவது அவர் கூறியது என்னவென்றால் நாடுகள் அல்லது எங்களுக்கான அடையாளங்கள் எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு எல்லைகளாக ஒரு முட்டுக்கட்டைகளாக இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கென்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாடு எங்களிடம் இல்லாமல் போனாலும் அது எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தடையாக இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு அருமையான ஒரு கருத்து, ஒரு அருமையான நோக்கம். First of all, what makes you to create something like the organization like this? Well, the initiative came from our now president, Per-Anders Blind, who is himself from a minority in Sweden. He's a Sápmi. They are living in northern Sweden, Norway, Finland and Russia. And he was a referee for the national team of the Sápmi people. So there were a couple of teams already, and the Tamil Eelam team existed before CONIFA as well. So we just picked that up, and some of the teams were hungry for a platform to come together on a more organized way, in a more regular fashion, on a more professional way, and not having random friendlies here and there, but having a real framework. And that was when the teams basically asked us to do it. And yeah, we are happy we did it. ஆமாம், எங்களைப் போல வலியை உணர்ந்த சமூகத்தினருக்குத்தான் அந்த வலியை உண்மையாக உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட எங்களை போன்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரால் தான், அதாவது ஒரு சிலரால் தான் அவர்களுக்கும் தங்களுடைய ஒரு களத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய களத்திற்காக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தருணங்களை அவர்களாகவே அதனை பயன்படுத்தி உருவாக்கி இன்று அவர்களைப் போல இருக்கின்ற எண்ணற்ற வீரர்களுக்கு இப்படி ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். How many teams at the moment playing for this tournament? In the tournament we will have 16 teams, but we have 49 members from all over the world. Okay. So 16 அணிகள் விளையாடுகின்றார்கள். இதுல நீங்க ஒரு அணியா விளையாடுறீங்க. Yes. இதுல வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா? ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள் ஒரு ஒரு டூர்னமெண்ட்டில் இறங்கினா நாங்கள் எப்பவும் வின் பண்ணதுக்காக நாங்கள் விளையாடுவோம். ஸோ நாங்கள் இப்போ தமிழ் ஈழத்துக்காக விளையாடுறோம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே நினைச்சு நாங்கள் விளையாட போகிறோம். ஸோ நாங்கள் இந்த டூர்னமெண்ட் வின் பண்ணணும் அந்த முயற்சியை நாங்கள் செய்வோம். A continuous plan we have is twofold. On the one hand, we want to change the image of the perception of our members. That's the main goal. So if you Google some of our members, like Tamil Eelam, but also Kurdistan, and you go to Google Images, you will find pictures of war. And we want to change that perception, because Tamil Eelam or Kurdistan is not about a war only. They're amazing people, it's an amazing culture, and we want to put that back to the spotlight. And for us as an organization, this is always the key thing. So in the future, we want to more connect all the countries or all the nations within CONIFA on several levels. We are starting to connect universities, we are starting to connect schools, doing school exchange, and just going beyond football and play a role in connecting all those nations that don't feel home in any of the predefined countries in the world. When was it started initially? This only in 2013. 2013, so it's been nearly 5 years now. Yes. So 5 வருடங்களில் ஒரு பாரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதாவது அனைத்து விதமான எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி எந்த ஒரு எல்லைகளுமே இல்லாமல் விளையாடுவதற்கு ஆர்வம் இருப்பவர்களை, அது பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது நாடுகள் சார்ந்ததாக இருக்கட்டும், இனங்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், அனைவரையும் ஒருங்கிணைத்து 5 வருடமாக இவ்வாறான ஒரு உதைப்பந்தாட்ட போட்டி, உலகக்கிண்ண போட்டி என்றே சொல்லலாம், அந்த போட்டியை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க சந்தோஷப்படத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம் எங்களுடைய இனத்தை, எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் ஒரு பொறியியலாளனாகவோ அல்லது ஒரு வைத்தியராகவோ இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று இருந்த ஒரு காலம் போய் இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் தான் அதிகமாக உழைக்கின்றார்கள். ஆக மருத்துவரையும் தாண்டியதை அதுக்காக நாங்கள் அந்த துறைகள் பிழை என்று சொல்லவில்லை. எந்த துறையில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அந்த துறையில் எங்களை நாங்கள் செலுத்துவதன் மூலம் அந்த துறையில் நாங்கள் இன்னும் அதிகமாக மிளிரக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அந்த சூழல் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் உங்களுடைய கனவு என்ன? என் கனவு எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கணும். அது ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறோம்.
அதுக்கு நாங்கள் என்ன முயற்சி எவ்வளோ என்னென்ன அந்த நாடு கிடைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் அதான் எந்த கனவு. அதுக்காக தான் நான் இப்போ தமிழீழம் டீமுக்கு வந்து விளையாடுறேன். இப்போ பந்தடியை விட முதல் பந்தாட்டை விட எங்களுக்கு கொள்கை வந்து இந்த இந்த வேர்ல்டுக்கு நாங்கள் வந்து அந்த அடையாளம் மறையக்கூடாது, நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேற நாட்டுக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டியை நாங்கள் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். இந்த டீம் என்ன, தமிழீழ டீம் எங்கிருந்து வரினோம், எங்கே இருக்கணும், என்ன பிரச்சனை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ல்டுக்கு காட்டினால் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்படியே வரகம் போக போக எங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய வார்த்தைகளுமே கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாடு என்று வருகின்ற பொழுது வந்து அரசியல் துறையாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் அல்லது வணிகம், எந்த துறை சார்ந்தும் வந்து அந்த எல்லா துறைகளிலும் வந்து ஒரு நாடு அந்த ஒரு உயர்நிலையில் இருக்க வேண்டும். அந்த வகையில் விளையாட்டுத்துறை வந்து ஒரு நாட்டை அடையாளப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான துறைகளில் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். அதை தாண்டி நீங்கள் சொன்ன விடயங்கள் மிகவும் ஆழமாக மனதில் பதிந்திருக்கின்றன. அதாவது என்னுடைய நாடு ஒரு தமிழீழம் என்ற ஒரு அடையாளத்தின் கீழ் நாங்கள் விளையாடுகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது. இந்த நாட்டை நாங்கள் பிரான்ஸில் வாழலாம், லண்டனில் வாழலாம், எந்த இதில் வாழ்ந்தாலும் தமிழீழம், அதாவது தமிழீழத்தை சார்ந்த ஒரு பிளேயர், ஒரு போட்டியாளர், ஒரு வீரர் என்று சொல்ற நேரம் வந்து அந்த சந்தோஷம் வந்து மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும். அதனை என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது வார்த்தைகளில். இந்த வருடம் நடக்க போயிருக்கின்ற இந்த விளையாட்டு தொடர்பான தகவல்களை குறிப்பிடுங்கள். எங்கே நடக்க போகுது, எங்கெங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது? எங்களோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து வர Thursday நடக்குது. 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு டே நைட் மேட்ச். ஃபர்ஸ்ட் கேம் லண்டன் வந்து ப்ராம்லே ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ சவுத் ஆஃப் எங்களை எல்லாம் 3 கேம்ஸ் வந்து சவுத் ஆஃப் லண்டன்ல தான் நடக்குது. அப்போ நான் எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் இந்த கேமை வந்து பார்க்க முடியுமென்றால் வந்து பாருங்கள். நல்லா மிகப்பெரிய கேமை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ப்ராம்லே ஸ்டேடியத்தில் தமிழ் அணி விளையாட இருக்கின்றது. Starting on Thursday morning and in the evening. From 31st. On the 31st, yes. Okay. And in the evening at 7 p.m. we will have an opening ceremony at Bromley. Okay. And directly after that the official opening match, which is Tamil against Barava. So they will officially open the tournament. And in the short ceremony we will have a flag ceremony mainly, where the teams can march into the stadium showing their flag. Okay. வருகின்ற 31ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய அந்த விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதாவது ஆரம்ப நிகழ்வுகளுடன் சேர்ந்து முதலாவது போட்டியே தமிழீழம் விளையாடக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கின்றது. It's going 10 days, so the final day is the 9th of June. And we can only urge everyone, please come down to the stadiums and support Tamil to create a good atmosphere. எல்லா போட்டிகளும் லண்டனுக்குள்ள தான் நடக்குதா? எல்லாம் லண்டனுக்குள்ள நடக்குதா? எல்லாமே லண்டனுக்குள்ள. கடைசியா வின் பண்ற ஒரு அணிக்கு என்ன பரிசு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள்? அவைட்டு தான் கேட்கணும். சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். What is the first prize for the winning team? There is no prize money, so all of the teams just play for the glory and honor and to represent their nation and for the joy of it. Of course, all the teams will get a trophy and a medal, but there is no prize money. What is the difficulties you're facing normally? Oh, they are endless, but the one big challenge we do have is usually sponsoring. Okay. And the main reason for that are unfortunately political reasons. So we had some sponsors or companies interested in sponsoring us that had a problem that Tibet is playing, others have a problem that Tamil is playing, others are having a problem that the Isle of Man is playing because it's a tax haven. So you always have that political thing around it, unfortunately. But we are very lucky to find Paddy Power as a main sponsor, a really huge betting company which is backing us and helping us mainly to promote that tournament in a really, really big way. So today we are on page 3 of The Guardian, for example. So they really help us to get the word out, and that's what it's all about. அதாவது அவர் கூறுவது வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு போட்டியை அல்லது ஒரு நிகழ்ச்சியை ஒரு உலகம் சார்ந்து நடத்துகின்ற பொழுது வந்து பலதரப்பட்ட சிக்கல்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எழுவது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக அத்தனையையும் கடந்து இவர்கள் இந்த கட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை, இப்படி ஒரு போட்டியை நடத்துவது என்பது வந்து மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அதைத்தான் அவர் கூறியிருந்தார். மிக பிரதானமாக அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக ரீதியான பிரச்சனைகளே. ஆனால் அதையும்
சில நல்ல உள்ளங்களால் அவர்கள் வந்து கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆக tell about the cities, the teams, 16 teams. Sure. Yeah. Well, we have 16 teams from 5 different continents, as I said. The farthest traveling are Tuvalu, which is a UN recognized country from Oceania. So they are traveling 48 hours by 40 flights. hours traveling for playing this match. Yeah. And then I think that's a great success for you guys. It is amazing. It is absolutely mind-blowing, yeah. Then we do have a team from Zimbabwe, a minority, ethnic minority from Zimbabwe. But we also have countries like Abkhazia, which is a non-recognized country, or Northern Cyprus. So really from all over the place, people are coming together in London this week to celebrate football. Okay. அதாவது 48 மணித்தியாலங்கள் பயணம் செய்து ஆப்பிரிக்க கண்டங்களிலிருந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக பல அணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர் சொன்னார் தனக்கு தமிழ் பேச தெரியாது, ஆனால் தமிழ் அணியில் விளையாடுபவர்களின் பெயர்களை தன்னால் அழகாக உச்சரிக்க முடியும் என்று. Can you tell the names of the Tamilam players? Well, my favorite player is Panushan Kulenthiran, who's the top striker of the team. For the last 3 years. Last 3 years, yeah. He's an absolutely amazing striker, has a lot of talents. I think he was with Roma for 1 year, but didn't play for them, which is a big mistake by Roma, I think. So he's an amazing talent, and I'm really looking forward to see him again. Okay, nice. So இதை தாண்டி முதலாவது போட்டியை தாண்டி வேறு எப்போ உங்களோட போட்டிகள் இருக்கின்றது எந்தெந்த மைதானத்தில்? எங்களை ஃபர்ஸ்ட் கேம் வந்து 31 மேல நடக்குது. ஸோ இந்த வார வியாழக்கிழமை அது வந்து லண்டன் சவுத் லண்டன் நடக்குது ப்ராம்லே ஸ்டேடியமில். அதே போல் 8 PM தொடங்குது. அதே போல் எங்களை செகண்ட் கேம் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருது. அந்த கிரவுண்ட் வந்து கேஷன் ஸ்டோன் அத்லெட்டிக்கில் நடக்குது. எங்களோட கடைசி கேம் வந்து சன்போர்ட் ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அதுவும் சவுத் ஆஃப் லண்டன் நடக்குது. அது வந்து 3 ஜூன் நடக்குது அந்த கேம். ஆக 3 நாட்கள் உங்களுடைய போட்டிகள் நடக்கிறது. முழுக்க அத்தனை போட்டிகளும் இவர் எங்களுடைய செயலாளர் சொன்ன மாதிரி 10 நாட்களும் இந்த முறை போட்டிகள் வந்து எல்லாமே லண்டனில் தான் இடம்பெற இருக்கின்றன. ஆக நேர்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களானால் நிச்சயமாக இந்த மைதானங்களுக்கு நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக அதனை நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் உங்களுடைய அணி பற்றி கூறுங்கள். உங்களுடைய விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு யார் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார்கள்? எத்தனை வருடமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? அதாவது இப்போ நாங்கள் பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரினோம். ஸோ அவற்றை நாட்டிலேருந்து அவையே தானாக ப்ராக்டிஸ் அடிக்கணும். நாங்கள் எல்லாரும் அவை வேண்டிய டீமில் விளையாடினோம். ஸோ இப்போ நேஷனல் டீமில் பார்த்தா ஃப்ரெஞ்ச் டீம் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஒவ்வொரு கிளப்புக்கும் விளையாடினோம். அதே மாதிரி தான் நாங்கள் தமிழீழம் பிளேயர்ஸ் வந்து கனடாலேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்கோம். நான் கனடியன் டீமுக்கு விளையாடினோம். நாங்கள் எல்லாரும் ஒரு டீம் விளையாடுறோம். இப்போ 2014 நடந்த வேர்ல்ட் கப்பில் இருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் குரூப் ஒன்று வச்சிருக்கிறோம். அவையோடு தான் நாங்கள் இப்போ ப்ராக்டிஸ் ஒவ்வொரு டூர்னமெண்ட் வரைக்கும் 2 கிழமைக்கு முதல் நாங்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் ப்ராக்டிஸ் நாங்கள் அதையும் விட நாங்கள் வருஷத்தில் ஒரு காலாட்டி 2 டைம்ஸ் வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு நாட்டில் குரூப் பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். நாங்கள் ஒரு வீக் 2 வீக் வேறு ஃப்ரெண்ட்லி கேம்லாம் விளையாடி நாங்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி தேவை. வேறு எங்களுக்கு தெரியும் இப்போ வேர்ல்ட் கப் எல்லாம் வருது, அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்லி கேம் எல்லாம் செய்கிறோம் நாங்கள். சரி, அப்போ இந்த விளையாட்டுத்துறை சாராமல் ஒரு கேள்வி. நீங்கள் படிக்கிறீங்களா? நான் வேலை செய்கிறேன். படிச்சு கொடுக்குற டைம்லேருந்து நீங்கள் ஃபுட்பால் 7 வயசுலேருந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபுட்பாலில் ஆர்வமாக இருந்திருக்கிறீங்க. ஆக இந்த விளையாட்டுத்துறை என்பது வந்து உங்களுடைய படிப்புக்கு எந்த வகையான ஒரு புத்துணர்வு அது எந்த வகையில் உதவி செஞ்சுருக்குது? ஏன்னா நிறைய பேர் ஒரு கணிப்பு வந்து இப்போ விளையாட்டுக்குள்ளே போன மாட்டால் நாங்கள் படிக்க மாட்டோம், அது வந்து படிப்பு தான் சோறு போடும், சோறு போடு போகுதுன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படி இல்லை. வந்து நீங்கள் எந்த துறையில் சாதிக்க விரும்புகின்றீர்களோ அந்த துறையில் போவதன் மூலம் நாங்கள் நிச்சயமாக எல்லா துறைகளிலுமே ஏதாவது ஒருத்தர் சாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. சாதிக்க முடியாத துறை என்றோ இல்லாட்டி சாதிக்க முடியாத விடயங்கள் என்றோ எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆக ஒரு மாணவனாக அது வந்து நீங்கள் ஒரு படி என்ன சொல்லலாமா? படிச்சு முடிச்ச ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக நீங்கள் சொல்லுங்க, இந்த துறை இந்த விளையாட்டு இந்த குறிப்பாக இந்த உதைப்பந்தாட்டம் என்பது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? எப்படி சொல்கிறது? இப்போ
முதல் காரணம் வந்து இந்த அம்மா அப்பா சொல்வினோம் படிப்பு முக்கியம், அதே போல வேற ஒரு பாஸ் டைமுக்காக நீ ஏதாவது செய்யண்டு. அப்போ நான் முடிவெடுத்து நான் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது, அதாவது ஃபுட்பால் செய்கிறது. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி நல்லமென்றால் வேலையில் இல்லாட்டி பள்ளிக்கூடத்தில் போய்க்க ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வரும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு நாளும் வரும், சரியா? அப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போனால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ எங்களோட ஹெல்த்துக்கு நல்லம், வேற எங்களோட மென்டாலிட்டிக்கும் நல்லது, சரியா? அப்போ அப்படியே நான் சின்ன வயசுலேயே இருந்து இந்த அப்பா அம்மா சொல்லி ஸ்போர்ட்ஸுக்கு போ அதே நான் போய் இப்போ நான் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன், வேற ஒரு நல்ல டீமுக்கும் விளையாடுறேன். அப்போ என் அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சந்தோஷம். அப்போ உங்களோட அணிக்கென்று குறிப்பாக யாருமே கோச் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, எல்லாமே நீங்களே ஒரு செல்ஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம், நீங்களே பழகி பார்த்து படித்த விஷயங்கள். அதுதான் ஃபுட்பாலுக்குன்னு சொல்லி யாருமே உங்களுக்கு உங்களோட அணிக்கோ யாருக்குமே கோச்னு சொல்லி யாருமே இல்லை. இப்போ எங்களுக்கு தமிழ்நாடு டீமுக்கு ஒரு கோச் இருக்குது, அவை தான் எங்களுக்கு ஒரு செலெக்ஷன் செய்வாங்க. அதான் அவையெல்லாம் செலக்ட் பண்ணி பிறகு நாங்கள் ஒன்றா இருக்க ட்ரைனிங் செஷன் நம்ம செய்வினோம், எப்படி விளையாடணும், எப்படி யோசிக்கணும், எல்லாம் அவை தான் சொல்லி தருவினோம். சரி, நன்றி. இந்த நிகழ்ச்சியோடாக வந்து கொண்டமைக்காக. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கான ஆதரவை அன்றைய போட்டிகள் நடைபெறும் தினங்களில் வந்து வழங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். Finally, to be conclude this show, so as a secretary of this CONIFA organization, what would you like to tell to our viewers, listeners? I want to invite you to just come to all the matches, and if you can't come to the matches, watch them online. You can find information on conifa.org. They're all free broadcast. The web address to watch it online again, please. Yes, please watch the matches online. They are all live on www.conifa.org. You can find all the information. It will be broadcasted globally for free, all the matches. And we really need all Tamils to unite behind the national team, because that's a big thing. தேங்க்யூ. நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய அணி சிறப்பாக விளையாடி இந்த போட்டியில் வெற்றி வாகை சூட உங்களுடைய வாழ்த்துக்கள் IBC தமிழ் சார்பாக. நன்றி நேயர்களே. மற்றொரு இன்றைய விருந்தினர் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.